தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கக்கூடிய எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவ்யூக்கு பல தரப்பிலிருந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கீங்க. என்ன காரணம்? ஏன் தேர்தல் ஆணையம் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சிக்கு எதிர்ப்பு எழுது? இப்ப எலெக்ஷன் இன்னொரு 3-4 மாசத்துல இருக்கு. இந்த நேரத்துல ஒரு இன்டென்சிவ் ரிவிஷன் அறிவிக்கிறாங்க. இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது வீடுகளுக்கு போய் பண்ணக்கூடிய ஒருத்தரையும் செக் பண்ணக்கூடிய ஒரு ரிவிஷன். முதல்ல இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இவ்வளவு லேட்டா பண்ண வேண்டிய காரணம் என்ன? 11 வகையான ஆவணங்களை பட்டியலிட்டு இருக்காங்க. அதுல கொடுக்கறதுல என்ன சிக்கல் இருக்கு? அதாவது எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர்ஸ் லோக்கலாகவே டிசைட் பண்ணிக்கிட்டோம், என்கொயரி பண்ணி டிசைட் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த தருணத்துல தேர்தல் ஆணையம் எடுப்பதற்கான காரணம் என்ன? இதன் மூலமா தேர்தல் முடிவுல தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா? இந்த ஓட்டர் லிஸ்ட்ல ஆல்ரெடி குழப்படிகள் இவங்க பண்ணி வச்சிருக்கிறதுனால இவங்களே கன்ஃபார்ம் ஜனவரி 2025 கன்ஃபார்ம் பண்ண ஓட்டர் லிஸ்டா எப்படியாவது மேனிபுலேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் எஸ்ஐஆர் மாதிரியான ஒரு விஷயத்தை தேர்தல் ஆணையம் இம்ப்ளிமெண்ட் பண்ணா எவ்வளவு பேர் பாதிக்கப்படுவாங்க? இட் இஸ் கோயிங் டு பி a huge problem. ஒரு தோல்வி பயத்தின் காரணமா தான் இது மாதிரியான குற்றச்சாட்டை காங்கிரஸ் எழுப்புதா? காங்கிரஸ் கட்சியுடைய பிரச்சனை அல்ல, இது ஒரு இந்தியன் சிட்டிசனுடைய பிரச்சனை. விஜய், நான் பாஜக இருக்கக்கூடிய அணிக்கு போட்டியிடமா அவங்களோட கூட்டணி கிடையாது, திமுகவோட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தன்னுடைய தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு சொல்றாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன மாதிரி தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும்? வணக்கம் நேர்களே, இன்று நாம் நேர்காணல் செய்ய இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் கட்சியின் எம்பி திரு சசிகாந்த் செந்தில் சார். வணக்கம். வணக்கம். பீகார்ல தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கக்கூடிய எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவ்யூக்கு பல தரப்பிலிருந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கீங்க. என்ன காரணம்? ஏன் தேர்தல் ஆணையம் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சிக்கு எதிர்ப்பு எழுது? அதாவது எலக்டரல் ரோலை பொறுத்த வரைக்கும் நம்ம 4 விதமான ரிவிஷன் இருக்கு. ஒன்னு இன்டென்சிவ் ரிவிஷன், இன்னொன்னு சம்மரி ரிவிஷன், இன்னொன்னு பார்ட்லி இன்டென்சிவ் பார்ட்லி சம்மரின்னு சொல்லுவோம். அப்புறம் ஸ்பெஷல் சம்மரி, இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட இருக்கு. முக்கியமான வித்தியாசம் என்னன்னா, எலக்ட்ரல் ரோல்ன்றது ரொம்ப காலமா செய்துக்கிட்டு வர ஒரு டாக்குமெண்ட். ஒரு தடவையும் அதை சென்சஸ் எடுக்கிற மாதிரி வீடுகளுக்கு போய் பண்ணாம ஒரு வருஷமும் அதுல யாரு இறந்தாங்களோ அவங்க பேரை நீக்கிட்டு யாரு சேர்ந்தாங்களோ அவங்க பேரை மட்டுமே போடுறது சம்மரி ரிவிஷன் சொல்லுவோம். வழக்கமாக எலெக்ஷன் கமிஷன் வருஷம் இந்த சம்மரி ரிவிஷன் பண்ணும். அதே மாதிரி எலெக்ஷன் வருது அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் எலெக்ஷனுக்கு ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு டிரைவ் பண்ணி யாராவது சேர்க்க விரும்புறீங்களா இல்ல யாரையாவது நீக்கணுமா அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டு அதை சேர்த்து சரி பார்ப்பாங்க. ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படிதான் பண்ண முடியும். இப்ப இங்க பீகார்ல நடந்திருக்க விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு சம்மரி ரிவிஷன் ஜனவரி 2025 நடந்து ஒரு ஓட்டர் ரோல் வந்துருச்சு. இப்ப எலெக்ஷன் இன்னொரு 3-4 மாசத்துல இருக்கு. இந்த நேரத்துல ஒரு இன்டென்சிவ் ரிவிஷன் அறிவிக்கிறாங்க. இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது வீடுகளுக்கு போய் பண்ணக்கூடிய ஒருத்தரையும் செக் பண்ணக்கூடிய ஒரு ரிவிஷன். முதல்ல இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இவ்வளவு லேட்டா பண்ண வேண்டிய காரணம் என்ன? ரெண்டாவது, இந்த 3-4 மாதங்களுக்குள் மக்கள் கிட்ட இப்ப டாக்குமெண்ட் கேட்கறாங்க. முன்னாடி எப்படி என்ஆர்சில அந்த டாக்குமெண்ட் கேட்டாங்களோ அந்த மாதிரி டாக்குமெண்ட், வெறும் வீடுகளுக்கு போய் யார் இருக்கான்னு சென்சஸ் மாதிரி பாக்குறது மட்டும் இல்லாமல் அந்த ஓட்டர்ஸ் எல்லாம் 2003 கலந்த இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்தது. அந்த டிவிஷன்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் புதுசா சேர்ந்திருக்க எல்லா பேர்களுடைய டாக்குமெண்ட் கேக்குறாங்க. இப்போ இந்த 2 காரணமும் ஒரு மாதத்துக்குள் ஒரு ஸ்டேட்ல 7 கோடிக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய ஓட்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்ல எப்படி சாத்தியமாகும்? இது ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம். இங்க ஸ்பெசிபிக்கா சில ஓட்டர்ஸை டார்கெட் பண்ணி அவங்களால டாக்குமெண்ட் கொடுக்க முடியாதுன்ற ஒரு காரணத்தை காட்டி அவர்களை ஓட்டர்ல வெளியெடுக்கணும்ன்றது காரணத்துக்காக இதை பண்றாங்க அப்படின்றது எங்களுடைய குற்றச்சாட்டு. டாக்குமெண்ட் ஒரு 11 வகையான ஆவணங்களை பட்டியலிட்டு இருக்காங்க. அதுல கொடுக்கறதுல என்ன சிக்கல் இருக்கு? இல்ல, அதுல நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள் யூஸ் பண்ற எந்த டாக்குமெண்ட்டுமே அது ஆதாரா இருக்கட்டும், இல்ல ரேஷன் கார்டா இருக்கட்டும், இல்ல
வேற முக்கியமான டாக்குமெண்ட் எலெக்ஷன் வேற முக்கியமான டாக்குமெண்ட்கள் மக்கள் கிட்ட இருக்கிற கார்டுகள் இல்ல. அதுல வந்து இருக்கிறது வந்து பர்த் சர்டிபிகேட் இந்த மாதிரி டாக்குமெண்ட் தான் விச் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு அப்டெயின். பீகார் மாதிரி ஒரு இடத்துல பர்த் ரெஜிஸ்ட்ரேஷனே எவ்வளவு பர்சன்ட் நடக்குதுன்றது டவுட் தான். அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரியான டாக்குமெண்ட்களை கேட்பது வந்து ஒரு மாதத்திற்குள் மக்கள் அதெல்லாம் கொடுக்கணும்னா எங்க போய் கொடுப்பாங்க? இன்ஃபேக்ட் எலெக்ஷன் கமிஷன் இப்போ ரீசெண்டா வந்து ஒரு ரிவிஷன், அதுக்கு ஒரு கரெக்ஷன் சொல்லியிருக்காங்க. கரெக்ஷன் ஏன்னா அதாவது முதல்ல இது நடக்காதுன்றது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம், நடக்க முடியாதுன்றது. அதை வந்து முன்ன அனௌன்ஸ் பண்ணதே தப்பு. இப்போ அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப மறுபடியும் ஒரு காரிஜாண்டம் கொடுத்துருக்காங்க. காரிஜாண்டம் என்னன்னா, எங்க டவுட் வருதோ அங்கெல்லாம் அந்த இஆர்ஓஸ், அதாவது எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர்ஸ் லோக்கலாகவே டிசைட் பண்ணிக்கிட்டோம், என்கொயரி பண்ணி டிசைட் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப இருக்கிற வில்லேஜ் அக்கௌண்டன்ட் ஆர்ஐ எல்லாம் இன்னைக்கு யாரு ஓட்டர் லிஸ்ட்ல இருப்பாங்க இருக்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு ஆர்ஐயோ விஏயோ உங்களுக்கு தெரியும், எல்லாம் அரசாங்கத்தோட கண்ட்ரோல்ல இருப்பாங்க, அங்க இருக்க ரூலிங் பார்ட்டியோட கண்ட்ரோல்ல இருப்பாங்க. இப்ப அவங்க சொல்றதானே அவங்க கேட்க போறாங்க. இது வந்து ரொம்ப முட்டாள்தனமான வேலையை வந்து எலெக்ஷன் கமிஷன் பார்த்திருக்கதா நேரடியாவே நான் சொல்றேன். இது டார்கெட்டட் ஓட்டர்ஸை பட்டியலிருந்து நீக்குவதற்கான முயற்சியா இது? அப்படி பண்ண முடியுமா? இவ்வளவு பெரிய ஒரு தேசிய அளவில் தேர்தல் நடத்தக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையம் இந்த மாதிரியான உள்நோக்கத்தோடு ஒரு விஷயத்தை பண்ணுமா? ஆமா, முன்னாடி எப்படின்னா இந்த சமதி ரிவிஷன்லாம் வந்தா ஒரு ஃபார்ம் 7 அப்படின்ற அந்த ஃபார்ம் இல்லாம யாருடைய பேரையும் எடுக்க முடியாது. இன்னைக்கு சுவமோட்டவா எல்லோருமே அவங்களுடைய பர்த்தையும் ரெசிடென்சியும் அவங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு கொண்டு வந்துட்டு அந்த அதிகாரத்தையும் அங்க இருக்கிற லோக்கல் ஆபீசருக்கு கொடுத்தா, லோக்கல் ஆபீசர்னா உங்க ஊர்ல ஒரு விஏஓ ஆர்ஐயோ இப்ப டிசைட் பண்ணலாம் அப்படின்னு. இப்ப உங்களுக்கு உங்க ஊர்லயே உங்களுக்கு தெரியும், உங்க ஆர்ஐயோ விஏஓ டிசைட் பண்ணலாம் சொன்னா உங்க ஆர்ஐ விஏ யார் பேச்சை கேட்டு டிசைட் பண்ணுவாங்கன்றதா என் கேள்வி. இது குழந்தைக்கு கூட தெரியுமே, யார் அவங்க உள்ள எடுக்க போறாங்க, யார் அவங்க இதை எடுக்க போறாங்கன்னு. அப்ப அந்த அதிகாரத்தை ஏன் கொடுக்கணும்? ஏன் இதை இந்த தருணத்தில் தேர்தல் ஆணையம் எடுப்பதற்கான காரணம் என்ன? இதன் மூலமா தேர்தல் முடிவில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா? கண்டிப்பாக தேர்தல் முடிவுல தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு நிதிஷ்குமாருடைய அந்த அரசாங்கம், பாஜக கூட்டணியில் இருக்கிற அரசாங்கம் வந்து ஒரு மேண்டேட்டை இழந்தது. இன்னைக்கு வந்து பலதரப்பட்ட இடங்களிலிருந்து அவர்களுக்கு ரிப்போர்ட் போது இந்த சாத்தியக்கூறு இங்க இல்லைன்னு. இப்போ இத வந்து இந்த லாஸ்ட் மொமெண்ட்ல கொண்டு வர்றதோட காரணம் இதுதான்ன்றது என்னுடைய மட்டும் இல்ல, எல்லாருடைய ஒரு இதுவும் கூட. இப்ப சிம்பிளான இன்னொரு காரணம் கூட என்னன்னா, நாங்க கொஞ்ச நாளாவே இந்த ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கிற இந்த குளறுபடிகளை எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பல போரம்ல எடுத்து வச்சிருக்காரு. மகாராஷ்டிரால பெரிய இழப்பு ஏற்பட்டதுக்கு இதுதான் காரணம் அப்படின்ட்டு. இப்போ பீகார்ல பொறுத்த வரைக்கும் 2 காரணம் இருக்கலாம். ஒண்ணு, இந்த ஓட்டர் லிஸ்ட்ல ஆல்ரெடி குளப்படிகள் இவங்க பண்ணி வச்சிருக்கிறதுனால இவங்களே கன்ஃபார்ம் ஜனவரி 2025 கன்ஃபார்ம் பண்ண ஓட்டர் லிஸ்டா எப்படியாவது மேனிபுலேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. 2வது, நீங்க வந்து ஓட்டர் உள்ள வந்தாதானே நீங்க வந்து இவங்க ஓட்டு போட்டாங்களா இல்லைன்னு பாப்பீங்க. அவங்களெல்லாம் நீங்க ஓட்டுக்கு வர முடியாமலே தவிர்த்துட்டீங்கன்னா, ஒரு பூத்துல ஒரு 20-50 ஓட்டை இந்த பக்கமும் ஒரு 50 ஓட்டை இந்த பக்கமும் மாத்தினா அந்த பூத்தை இழக்க போறோம். 50 ஓட்டு கூட வேண்டாம், 20 ஓட்டு நீங்க மாத்தினாலே இப்படி போட்டாலே ஒரு டிஃபரன்ஸ் வந்துடும். சோ அப்படி அவங்க ஒரு கணக்கு போட்டு இதை பண்றாங்க. ஏன்னா இந்த நேரத்துல இதை பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இது ஒரு வருஷம் முன்னாடி உங்களுக்கு தெரியாதா? இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏன் ஆரம்பிக்க கூடாதா? பொறுமையா எல்லாரையும் டைம் கொடுத்து பண்ண வைக்க முடியாதா? அப்போ எடுத்தோம் கவுத்தோம்னு நீங்க இந்த கடைசி நேரத்துல உங்களுக்கு வர சர்வே ரிப்போர்ட்ல நீங்க ஜெயிக்க போறது இல்லைன்னு தெரிந்தவுடன் எலெக்ஷன் கமிஷன் மூலமாக இதை அவங்க நிறைவேற்றுறாங்கன்றதான் எனக்கு புரியுற ஒரு விஷயமா இருக்கு. இப்ப இதே மாதிரியான ஒரு சினாரியோ தமிழ்நாட்டிலையும் எஸ்ஐஆர் மாதிரியான ஒரு விஷயத்தை தேர்தல் ஆணையம் இம்ப்ளிமெண்ட் பண்ணா எவ்வளவு பேர் பாதிக்கப்படுவாங்க? ரொம்ப பேர் பாதிக்கப்படுவாங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப இந்தியா முழுக்க இது நாங்க பண்ண போறோம் அப்படின்றது அவங்க ஒரு முதல்ல வந்து இது வரைக்கும் அவங்க ஓட்டர் லிஸ்ட்ல பண்ணிருக்கிற மேனிப்புலேஷனை மறைக்கிறதுக்காக கூட இந்த எஸ்ஐஆர் அவங்க ஆரம்பிச்சிருக்கலாம். ஏன்னா சடனா யாருமே அனௌன்ஸ் பண்ணாத, யாருக்குமே தெரியாத ஒரு எஸ்ஐஆர் என்பது ஒரு பெரிய பெரிய எக்ஸசைஸ். இட் இஸ் நாட் அன் ஈஸி எக்ஸசைஸ். அப்போ தமிழ்நாட்டுல இப்ப நீங்க பண்ணீங்கன்னா இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பீகார்ல கொடுத்த மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுத்து ஃபில்அப் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கடைசி எஸ்ஐஆர்ல இருந்து யார் யார் உள்ள வந்திருக்கீங்களோ நீங்க உங்களுடைய சான்றிதழ்களை கொடுத்து அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றாங்க.
இப்போ தமிழ்நாடு மாதிரி இடங்கள்ல சில சான்றிதழ்கள்ல இருக்கும். அப்ப கூட உங்க அப்பாவுக்கோ, உங்க தாத்தாவுக்கோ சான்றிதழ்கள் போய் எங்க நீங்க தேடுவீங்க? அவங்க பிறந்த சான்றிதழ், அவங்க வாழ்ந்த சான்றிதழ். அப்ப லோக்கல் என்குயரி பண்ணு அப்படின்னு அந்த அதிகாரிக்கே நீங்க வந்து அதிகாரத்த குடுத்தீங்கன்னா, இட் இஸ் கோயிங் டூ பி அ ஹியூஜ் ப்ராப்ளம். அதாவது முன்னாடி எப்படி இருந்தது? சிம்பிளா சொல்லப்போனா, நான் ஒரு வோட்டர், நான் போய் யாருக்காவது ஃபார்ம் குடுக்கலாம். இந்த மாரி ஃபார்ம் 7 குடுத்து, இவரு எங்க அப்பா அவரு இறந்துட்டாரு, இவரு என் பேர் எடுங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ போன பீகார்ல வந்து டிசம்பர்ல தான் அந்த மாரி பல பேர்கள எடுத்திருக்காங்க. பல பேர சேர்த்திருக்காங்க. இப்ப யாரு வந்து அந்த ஃபார்ம குடுத்தாலும் இப்ப என்னையே நீங்க ப்ரூவ் பண்ண சொல்றீங்களே! நான் வந்து இந்த நாட்டுடைய சிட்டிசன் தான் ப்ரூவ் பண்ணணும்னா எப்படி அது? நான் இருக்கிறேன்ல கூட நான் இந்த நாட்டோட சிட்டிசன், நான் இங்க தான் பொறந்திருக்கேன்றதெல்லாம் ப்ரூவ் பண்ணணும். எப்படி எனக்கு இதுதான் இத எதிர்த்து தான் என்ஆர்சி எதிர்த்து தான் இந்த போராட்டம் நடந்தது. இந்த என்ஆர்சிய வந்து மறைமுகமாக இவங்க வோட்டர் லிஸ்ட் மூலம் கொண்டு வராங்கன்றது தான் பார்வை. இன்னார் வாக்களிக்கணும், இன்னார் வாக்களிக்க கூடாது, இவங்க நமக்கு எதிரான வாக்காளர்கள் அப்படின்னு டார்கெட் பண்ணி அவங்கள அந்த லிஸ்ட்லேருந்தே தூக்குறது மூலமாக தமிழ்நாட்டில் ஆட்சியை கைப்பற்ற அளவுக்கு இந்த வியூகம் இருக்கே. இருக்கு. அந்த டேஞ்சர் தான் இருக்குன்றேன். அந்த டேஞ்சர் வந்து எங்க வேணாலும் அது பாசிபிள் ஆகலாம். நீங்க வோட்டர் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு டைமே கிடைக்காது அந்த அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் குடுக்கறதுக்கு. இப்ப இந்த மாதிரி பீகார் இவ்ளோ லேட்டா கொண்டு வராங்கன்னா, எப்பன்னா ஆகஸ்ட் 1ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் தான் அப்ஜெக்ஷன் டைமே. அது வரைக்கும் நீங்க அப்ஜெக்ஷன் குடுக்க முடியலன்னா முடிஞ்சது உங்க கதை. அதுக்கப்புறம் நீங்க லீகல் பெட்டிஷன் தான் போய் ஆகணும். சோ இட் இஸ் அ சிஸ்டமேட்டிக் அண்ட் அ ப்ரூட்டல் டிஸ்என்ஃப்ரான்சைஸ்மென்ட் தான் சொல்லணும். இப்போ தேர்தல் ஆணையம் ஒரு விளக்கம் தராங்க. பிற நாட்டிலிருந்து ஊடுருவியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள இ- கவனப்படுத்தி அவங்கள அடையாளம் காண வேண்டியது அவசியமா இருக்கு. அதனால தான் டாக்குமெண்ட் கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லைப்புற மாநிலங்கள்ல ஏங்க நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் அவசியமாவது இல்லையா? இல்ல பிற மாநிலங்கள்ல இருந்து வரீங்கன்னா 2 விஷயம். ஒண்ணு உங்களுக்கு முதல்லயே தெரியாதா? 1 வருஷம் முன்னாடி இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிடக்கூடாதா? அப்ப ஏன் சம்மரி ரிவிஷன் நீங்க ஜனவரில பண்ணீங்க? அப்பவே ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ண வேண்டியது தானே? அப்ப எதுக்கு இவ்வளவு சம்மரி ரிவிஷன் பண்ணி நீங்களே தானே இது வோட்டர் லிஸ்ட் சரின்னு சொல்றீங்க? இப்போ நாங்க சொல்றோம் மகாராஷ்டிரா வோட்டர் லிஸ்ட்ல குளறுபடிகள் இருக்குன்னு. கிடையவே கிடையாதுன்னு சாதிக்கிறாங்க. பீகார்ல வோட்டர் லிஸ்ட்ல குளறுபடிகள்னு சொன்ன கிடையவே கிடையாதுன்னு சாதிக்கிறாங்க. இப்ப இவங்களே வந்து ஊடுருவி வந்தவங்க உள்ள வந்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம் அதுக்கு? அப்ப உங்க வோட்டர் லிஸ்ட் இது வரைக்கும் நீங்க பண்ண வோட்டர் லிஸ்ட் எல்லாம் சரியில்லைன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்களா? இது வந்து ரொம்ப ஒரு கேட்ச் 22 சிச்சுவேஷன் மாரி அவங்களே வசமா மாட்டிக்கிட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. மகாராஷ்டிரா ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் நிறைய குளறுபடிகள் இருக்கு, கடைசி நேரத்தில் பதிவான வாக்குல நிறைய சிக்கல் இருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். இப்போ பீகார்லையும் அதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு காங்கிரஸ் கட்சி எழுப்புது. ஒரு தோல்வி பயத்தின் காரணமாக தான் இது மாதிரியான குற்றச்சாட்டை காங்கிரஸ் எழுப்புதா? இல்லங்க. இது காங்கிரஸ் கட்சியே இதை வெளியிட்டுருங்க. இது ஒரு ஓட்டருடைய ரைட். நாளைக்கு உங்க ஓட்டு இல்லைன்னா உங்களுக்கு அது கவலையா இருக்காதா? உங்களுடைய தாத்தாவுடைய பர்த் சர்டிபிகேட் இல்லைன்னா ஒரு ஓட்டை எடுத்துட்டாங்கன்னா அது உங்களுக்கு கவலையா இருக்காதா? இது வந்து இந்த ஓட்டர் விஷயத்த பத்தி பேசுறது, எலெக்ஷனை பத்தி பேசுறது, ஓட்டர் லிஸ்ட பத்தி பேசுறது, இது காங்கிரஸ் கட்சியுடைய பிரச்சனை அல்ல. இது ஒரு இந்தியன் சிட்டிசனுடைய பிரச்சனை. ஒரு சிட்டிசனுக்கு ஓட் கிடைக்காம போறதுனால ஜனநாயக சக்திகள் வர முடியலன்றது வேணா ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கலாம். ஆனா இது வந்து ஒரு ஓட்டரோட இஷ்யூவை தவிர எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட இஷ்யூவும் கிடையாது. தமிழ்நாட்டில் இந்த திட்டம் வந்தா என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும்? பல தாக்கங்கள் ஏற்படலாம். அதாவது வந்து அதான் சொல்றேன். ஒரு ஒரு பூத்துல 20 ஓட்டு இப்படி, ஒரு 20 ஓட்டு அப்படி போச்சுனாலே முடிஞ்சது. அந்த பூத்த வி லாஸ்ட் இட். அப்படி பல ஒரு 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 கான்ஸ்டிட்யூன்சில இருக்கிற ஒரு 300 பூத்துகள இப்படி முடிச்சுட்டா ஒரு கான்ஸ்டிட்யூன்சிய நீங்க ஈஸியா எடுத்துடலாம். 10, 10 ஓட்டு. 2வது வந்து நீங்க ஆம், ஆம், நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுக்கெல்லாம் ஒரு ப்ராசஸ் உண்டு. இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே ஒரு கன்சல்டேஷன் இல்லாம, ஒரு டிஸ்கஷன் இல்லாம இத செய்வதுடைய காரணம் என்ன? இப்ப எனக்கு வேற எந்த காரணமும் எனக்கு தெரிய மாட்டேங்குது. இதை தவிர. இப்போ தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்கு வந்துடலாம். சுருக்கமாக 2 கேள்வி. விஜய், நான் பாஜக இருக்கக்கூடிய அணிக்கு போட்டியிடமா, அவங்களோட கூட்டணி கிடையாது, திமுகவோட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தன்னுடைய தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு சொல்றாரு. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? என்ன மாதிரியான தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும்? இல்ல நான் இத வந்து ஒரு அவருடைய ஆம், ஒரு ஒரு பார்ட்டியோடைய ஒரு ஸ்டாண்ட் அது. என்னை பொறுத்தவரைக்கும் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்ற விஷயம் வந்து பாஜக என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கே ஏதுவான ஒரு சித்தாந்தமுடைய கட்சி அல்ல. அது ஒரு பாசிச சக்தி. அதை தள்ளி நிற்க வேண்டியது தமிழர்களுடைய பொறுப்பு. அந்த ஸ்டாண்ட்ல தான் நானும் இருக்கேன். அந்த விதத்துல நான் விஜய்க்கும் வந்து பாராட்டுகள் தெரிவிக்கிறேன். அவர் போகாம இருந்தார். ஆனா அது இருப்பாரா இல்லையான்றது காலம் தான் முடிவு பண்ணும். பாஜகவை நேரடியாக விமர்சிக்கக்கூடிய விஜய் காங்கிரஸ் கட்சியை பற்றி எந்த விதமான கருத்தையும் சொல்ல மறுக்கிறாரு. என்ன காரணம்? பிற்காலத்தில் ஏதாவது கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கா?
இல்ல நீங்க அது அவரதான் கேட்கணும். கூட்டணிகள் அமைவது, கொள்வது எல்லாமே வந்து ஒரு அரசியல் சூழ்நிலையை பொறுத்து இருக்கிற முடிவுகள். அதனால நான் அத பத்தி கமெண்ட் பண்ண விரும்பல. ஆனா பாஜகவையும், காங்கிரஸையும் ஒரே தராசுல வைப்பது வந்து என்னைய பொறுத்தவரைக்கும் அது ஒரு சரியான பார்வை அல்ல. இப்ப தமிழ்நாட்டுல அதிமுக, பாஜக கூட்டணி அமைந்திருக்கு. திமுக கூட்டணி ஸ்திரத்தன்மையோட இருக்கு அப்படின்ற ஒரு கருத்து நிலவுது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இப்ப இருக்கக்கூடிய தேர்தல் களம் யாருக்கு சாதகமா இருக்கு? இல்ல கண்டிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் மக்களுக்கு எந்த ஆட்சி வந்தால் அவர்களுடைய வாழ்வியல் மட்டுமல்ல, ஒரு ஒரு வேல்யூ சிஸ்டமும் சரியாக இருக்கும் என்பது நல்லாவே தெரியும். இன்னைக்கு பாஜகவோட யார் போனாலும் அவர்களை வந்து தடுத்து நிறுத்த தமிழர்கள் ரெடியா தான் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த கடந்த 5 வருடங்களாக பல நல்ல திட்டங்களையும் மக்களுக்கு ஏதுவான விஷயங்களையும் இந்த அரசாங்கம் செஞ்சிருக்கு. 2வது மக்களுடைய பிரச்சனைகளை சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணிருக்கு. இதன் காரணமாக கண்டிப்பாக இந்தியா அலையன்ஸ் நம்முடைய திமுக கூட்டணி தலைமையில் இருக்கும் கூட்டணியும் தான் வெற்றி பெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நிறைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு சசிகாந்த். நன்றி.